நமது வெற்றி வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீபெரும்புதூர் இருந்தாலும் நமது தாம்பரத்தை சேர்ந்தவர், அம்மா பயிற்சி மையத்தை நடத்தி இந்த பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அதுபோல நமது மாவட்ட செயலாளர் கரிகாலன் இங்கே 11லிருந்து 16 வரை நகராட்சி தலைவராக இருந்த போது நமது பகுதியின் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தவர். இவர்கள் நமது தொகுதியிலே போட்டியிடுகின்ற தாம்பரம் நாராயணன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மை எதிர்த்து போட்டியிடுகின்ற கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்று, டாக்டர் ராமதாஸ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மானமுள்ள கூட்டணி, யாருக்கும் அஞ்சாத கூட்டணி, பழனிசாமி கம்பெனியின் அஞ்சாத கூட்டணி, மோடியை பார்த்து பயப்படாத கூட்டணி. அதாவது வடக்கு பக்கம் பார்க்க சொன்னாலே பன்னீர்செல்வம் பழனிசாமி அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ மோடி கோவந்து பிடிச்சி உள்ளார போட்டு போறாரு. இப்ப மோடியே இங்க ஆடிக்கிட்டு இருக்கு. மோடியோட போய் கூட்டணி வேற யாரு? மோடியை டாடின்னு சொன்னாங்கல்ல, அப்ப டாடியோட கூட்டணி. இந்த மந்திரவாதி மாதிரி ஒரு அமைச்சர் பார்த்திருப்பீங்க. இந்த தெலுங்கு படத்துல ஒரு வில்லன் மந்திரவாதி மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா கையில இதுல இருந்து இது வரைக்கும் கயிறு, ஊர்ல உள்ள அத்தனை கயிறும். காரணம் அவ்வளோ மடியில கனம், அவ்வளோ பயம். அது ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சர், அவருக்கு டாடின்னு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியாது. மோடி எங்க டாடி. அதாவது அம்மா இருந்த வரைக்கும் வாயை திறக்காம வச்சிருந்தாங்க அம்மா. ஏன்னா இந்த வேட்பாளர் கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, இப்படி நீங்க சொல்றீங்க அவங்களை கலாட்டா பண்ணி, அப்புறம் அம்மா தானே அவங்க ஆக்குறாங்க. ஆமா, நல்ல பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்ப எல்லாம் காமெடியன் மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றது? நான் என்ன சொன்ன ஒரு நாள் ஏதோ ஒரு கேட்டாங்க, எல்லாம் 24ஆம் புலிகேசி மாதிரி இருக்காங்களே, எல்லாம் வந்து இந்த தெர்மோகோல காய போட்டா மந்திரி ஒருத்தர் சொன்னார், ஒரு தெர்மோகோல் விஞ்ஞானி. இன்னொருத்தர் நொய்யல் ஆத்துல வந்து அங்க உள்ள சாயப்பட்ட கழிவுலாம் போகுதுன்னா அதெல்லாம் ஷாம்பு போட்டு குளிச்சதுனால வந்ததுனாரு. அது மாதிரி ஞானிகளை நான் சொன்ன இவங்கெல்லாம் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கும் போல கீழ்பாக்கத்தில் போய் செக் பண்ணிக்கணும்னு சொன்ன, அவ்வளவுதான். உடனே அந்த எடப்பாடி கோவம் வந்துட்டு அவர் வேற சேக்கிலார் எழுதிய ராமாயணம்னாரு. நானும் தேடி பார்த்த சேக்கிலார் ராமாயணத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவ்வளவு பெரிய மேதாவிகளுங்க. கல்லாப்பட்டிக்கு சரியான ஆளு. கல்லாப்பட்டின்னா கல்லாப்பட்டி உட்காந்து பைசா கணக்கு இல்லாம கணக்கு பார்க்கறது இல்லை. இன்னொன்று பன்னீர்செல்வம் கும்பிட்டு அம்மா இருந்த வரைக்கும் ஏமாத்தினாரு, இப்ப முடியல. அங்க ஒரு பையன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாராம். அங்க 1000 ரூபாய்க்கு பன்னீர்செல்வம் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அந்த தேனி தொகுதி மக்களுக்கு தெரியும். இப்ப 10 லட்சம் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டுங்க. 100-120 கோடி எங்க இருந்து கொடுத்தாங்க? எல்லாம் அவங்க மாந்தோப்பை வைத்து கொடுத்தாங்களா இல்ல அவங்க பூர்வ எல்லாம் இந்த 5-10 வருஷத்துல அம்மாவுக்கு தெரியாம? ஆமா ஆமா, அங்க வந்து டெபாசிட் போயிடும். 10,000 இல்ல, ஆர்கே நகர்ல எப்படி 6000 கொடுத்து என்ன நினைச்சு அதேதான். இப்ப நம்ம பழனிசாமி கம்பெனி என்ன பண்ணதுன்னா மோடியை ஏமாத்திட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பத்தி கேர் பண்ணல. அவங்க எல்லாம் இந்த சட்டமன்ற 18 தொகுதியிலும் போய் ஓட்டுக்கு 2000 ரூபான்னு கொடுத்து பாக்குறாங்க. அங்க போற இடத்துல இப்ப திருப்பூர் சொல்றாங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க எங்களுக்கு, நாங்க ஆனா ஓட்டு போட மாட்டோம். எப்படி ஆர்கே நகர்ல சொன்னாங்களோ நாங்க வீட்டுல உட்கார வீட்டுல வந்து தூக்கி போட்டு போறாங்க. அதே மாதிரி அதாவது மக்கள் ஆதரவு கிடையாது. தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இங்க இருக்காங்க.
அங்க ஒரே டெண்டர் பார்ட்டிகள் தான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள டெண்டர் பார்ட்டி எல்லாம் இன்னைக்கு அதிமுக உறுப்பினர் ஆயிட்டு, அது மாதிரி ஆயிட்டு அம்மாவுடைய கட்சி. அந்த சின்னத்தை நீங்க பன்னீர்செல்வம் பழனிசாமி தூக்கிட்டு வந்தா ஓட்டு போடுவாங்களா? ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியில டெபாசிட் காலியாக வேண்டியது. இன்னொருத்தர் இருக்காரு திமுகவின் தலைவர், அவருக்கு தேர்தல் வந்தாலும் அம்மாவுடைய மரணத்தை பத்தி ஞாபகம் வரும். அம்மா மறைந்தப்ப நம்ம பொதுச் செயலாளர் தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பொண்ணது திமுக தலைவர் ஸ்டாலின் தான். அவங்கதான் தெரியுமா உங்களுக்கு பொய் பிரச்சாரத்தில் எவ்வளவு கில்லாடிகள். தலைவர் புரட்சி தலைவர் அமெரிக்கால ட்ரீட்மெண்ட்ல 84 இருந்தப்ப நிறைய சின்ன பையன்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, அவர் உயிரோட வரமாட்டார் அப்படின்னாரு கருணாநிதி. ஆனா மக்களால ஏத்துக்கல, என்னதும் பிளேட்டை மாத்திட்டாரு. என் 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் வந்து விடுவார், வந்தவுடன் அவரிடம் நான் பதவியை கொடுத்து விடு. அதாவது வந்தது இவர் கொடுத்துடுறாரா, இவர்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன டுபாக்கூர்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அப்பாவுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்குங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் பிஜேபி கர்நாடகால எலெக்ஷன் வந்தப்ப அவங்களே வெடி வெடிக்கல, ஜெயிக்கிறோமான்னு தெரியல. இவர் இங்க இருந்து பிஜேபிக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அவன் ஆட்டமா முடிஞ்சு போச்சு. இப்பயும் நிதின் கட்காரி 8 வழிச்சாலை கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் கொண்டு வராங்க. இவங்க ஆட்சிக்கு வர போறாங்க, இவங்க கொண்டு வரது இல்லை. அதை ஸ்டாலின் ஆதரிச்சாரு. அங்க விவசாயிகள் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணி சாலை மறியல் பண்ணி எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்க சாப்பாடு இல்லாம. இவருக்கு சொல்றாரு நம்ம அண்ணன் ஸ்டாலின், அந்த திட்டம் வந்தால் 8 வழிச்சாலை திட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும், வளர்ச்சிக்கான திட்டம். ஏன்னா மோடி போன் பண்ணி சொன்னதும் பயந்துகிட்டு இப்பயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. பழைய உறவு இருக்குல்ல 99ல இருந்து. நான் ஏதோ பொய் சொல்லல, மோடியை கண்டு பயப்படாம எதிர்த்து நிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சின்னம் கொடுக்கல, நம்மளெல்லாம் சுயேட்சைங்கிறாங்க. சுயேட்சை ஓட்டு போட மாட்டாங்களா? ஆர்கே நகர்ல இந்த சுயேட்சைக்கு ஓட்டு போடல, திமுக டெபாசிட் காலி பண்ணல, இவங்க எல்லாம் சுயேட்சை அடுத்த சாதனை படைக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களின் சார்பாக நமது பரிசுப்பட்டம் சின்னத்திலே வெற்றி பெறுகின்ற 37 சுயேட்சைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகி இந்தியாவின் பிரதமரை தீர்மானிப்பார்கள் என்கிறார். ஏன்னா தயவு செய்து நீங்களாம் படிச்சவங்க, சிட்டியில இருக்கிறவங்க, இந்த காங்கிரஸ் கமிச்சு பிஜேபியை நம்பி வாழட்டு போட்டீங்கன்னா நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுங்க. எல்லாத்தையும் ஏதோ வேதாந்தா மாதிரி நிறுவனத்தை எழுதி கொடுத்து இங்க எல்லாரையும் அங்கெல்லாம் நிலக்கரி இருக்கு, ஹைட்ரோ கார்பன், மெட்ராஸ்ல வயிறு இருக்குன்னு சொல்லி நம்மளாம் வரட்டி விடுவாங்க. இங்க இருந்து உண்மையா சொல்றேன், 8 வழிச்சாலை எதுக்கு 8 வழிச்சாலை? அங்க இருக்கிற இந்த கஞ்சமலை கல்வராய மலையில உள்ள இரும்பு தாதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு வேதாந்தா மாதிரி இன்னொரு நிறுவனத்துக்கு, அதை டோட்டலா பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு வரவர். இன்னைக்கு போன ட்ரிப்பு தேர்தலப்ப கருப்பு பணத்தை எல்லாம் நான் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன், எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவேன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏமாறல, இந்த நாகர்கோவில் ஒண்டிதான் ஏமாந்துச்சு, அதுல வேற யாரும் ஏமாறல. நான் அங்க போட போய் சொல்லிட்டு வந்தேன், நீங்க 100% படித்தவர்கள், ஆனா ஏமாந்துட்டீங்க மோடியில, மற்றவங்க யாரும் ஏமாறல. ஏன்னா வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? பொய் சொல்லி பண்றவங்களே தயவு செய்து, அது மாதிரி இந்த மதத்து பேரை ஜாதி பேரை சொல்லிட்டு வர்றவங்களே தயவு செய்து ஒதுக்கி வைங்க. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வறுமையை ஒழிக்கணும், குடி தண்ணி பிரச்சனையே தீர்க்க முடியல இவங்களால. இவங்க ஜாதி சமயத்தை பத்தி பேசி நம்மளுக்குள்ள பிரிவினை உருவாக்குறாங்க. தயவு செய்து இந்த முறை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள். அரசு அலுவலர்கள் அவங்க தான், ஊழியர்கள் தான் அச்சாணி நம்ம அரசாங்கத்துக்கு, அவங்க தான் நிர்வாகத்தை செயல்படுத்துறாங்க. அவங்க தானே இந்த திட்டத்தெல்லாம் அவங்க தானே எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாராம் பழனிசாமி. என்னமோ அவங்க அப்பா வீட்டு கரும்பு தோட்டத்தை வித்துட்டு வர மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிறாரு. ஆனா 10,000 கோடிக்கு மனுஷனை அழிச்சு, இயற்கையை அழிச்சு, மலையை அழிச்சு இந்த ரோடு போடுவாராம். இதுதான் நடக்குது. தயவு செய்து அரசியல்வாதிகள் சாணக்கியத்தனம்ங்கிற பேர்ல, ராஜதந்திரங்கிற பேர்ல சந்தர்ப்பவாதமா கூட்டணி வச்சு வந்திருக்காங்க. நாங்க கூட்டணிலாம் வேணாம், அம்மாவுடைய பாணியில தமிழியா தான் நிற்போம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருப்பீங்க. காரணம், யாருகிட்டையும் போய் மண்டியிட வேணாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம் எங்க ஊருக்கு இது வேணும்னு. கூட்டணி வச்சோம்னா காங்கிரஸ் இப்ப ராகுல் காந்திக்கு நீட் கிடையாதுங்கிறாரு.
மேகதாது அணை கிடையாதுன்னு சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. சொன்னா கர்நாடகாவில் ஓட்டு போட மாட்டான். கேரளாவில் வந்து பெரியார் அணையை நான் பிரச்சனை தீர்த்து தரேன்னு சொல்லுங்க ராகுல் காந்திய. ஸ்டாலின் சொல்றாருல ராகுல் காந்தி பிரதமராக்குவோம்னு, எங்க அவரை கேட்க சொல்லுங்க. உங்க ஊருக்கு வந்தாருல பெரியார் அணைய குறுக்கு அணை கட்ட மாட்டேன், தண்ணியை ஒழுங்கா 152 அடி சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி வச்சா நம்ம சவுத்துல எல்லா மாவட்டத்திலும் தண்ணி வந்துடும். காவிரி பிரச்சனையில மேகதாதுல அணை கட்ட விட மாட்டேன் ஒரு 2 வார்த்தை ராகுல் காந்தியை சொல்ல சொல்லிடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஊர்ல ஏதாவது சீட்டு கிடைக்குதான்னு பாக்குறாங்க. புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி வந்து தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. இந்த தேசிய கட்சி மேல யாரு பிரைம் மினிஸ்டர் இந்த டிவில எல்லாம் உட்காந்து டிபேட் பண்றவங்க அவங்களோட ஆளு. நம்ம தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு டீம் உட்கார்ந்துருக்கு. மக்கள்கிட்ட வீட்டுல டிவியை பாக்குறவங்கள அவங்க கருத்தை திணிக்க பாக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு வர இன்னைக்கு தான் 20வது நாள். எங்க போனாலும் அம்மாவுடைய ஆட்சி வேணும், இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வாங்க, மோடியை தமிழ்நாட்டுக்குள்ளார விட மாட்டோம், காங்கிரஸ் நம்ப மாட்டோம் தான் போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க, தேர்தலில் எப்படி ஆர்கே நகரில் நமக்கு வெற்றி கொடுத்தாங்களோ அதே வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். இந்த மக்கள் யார் பக்கம், மக்கள் யார் பக்கங்கிறதுல அவங்க யார் பக்கங்கிறது தான். இன்னொன்று, அவங்க பிஜேபிக்கு யாரெல்லாம் எப்படி எப்படி பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மோடிக்கு ஜாடி இங்க இருக்க நம்ம மூடி பழனிசாமி. இதுதான் உண்மை. தயவு செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம் சின்னம். நமது பகுதியில் அம்மா அவர்கள் 110வது விதியின் கீழ் அறிவித்த திட்டமான மேற்கு தாம்பரத்தையும் கிழக்கு தாம்பரத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் ரயில்வே தாண்டவாளத்தை கடப்பதற்காக 12 கோடியில் அறிவிக்கப்பட்ட நடை மேம்பாலத்தை விரைந்து செயல்படுத்துவோம். தாம்பரத்தின் பிரதான வியாபார ஸ்தலமாக இந்த சண்முகம் சாலையின் நுழைவாயிலை தடுக்கின்ற வகையில் கடந்த திமுக ஆட்சியில் அவசர கதியில் அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை மாறுதல் செய்து சண்முகம் சாலையை ஜிஎஸ்டி சாலையோடு நேரடியாக இணைக்க நடவடிக்கை எடுப்போம். அம்மா அவர்கள் இருந்தவரை சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. ஆனால் இந்த அரசு தாம்பரம் நகரப்பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு 3 மடங்கு வரியையும் வியாபார நிறுவனங்களுக்கு 100 மடங்கு வரியையும் ஏற்றி வரிச்சுமையை சுமத்தி இருக்கிறார்கள். இந்த வரியை முறைப்படுத்தி குறைக்க நடவடிக்கை எடுப்போம். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தரமறுத்துவோம். பெருங்களத்தூர் பிற்கின்காரணை பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம். நமது சென்னை மாநகரம் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் பிரச்சனை இருக்கு. இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பாலம் ரோடு போட்டதான் அவங்களுக்கு வருமானம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டங்களை பண்றது இல்லை. அம்மா வந்து டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதை வந்து இப்ப சென்னையில பாப்புலேஷன் 1 கோடி இருக்கு. அதை அடுத்த கட்டமா விரிவு பண்ணணும். அதை விட்டுட்டு ஸ்டெர்லைட் ஆலையை விரிவு பண்ற, 8 வழிச்சாலை அமைக்கிற, மீத்தேன் எடுக்கிற, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு நம்மள டெய்லி தொந்தரவுப்படுத்தி தமிழ்நாட்டை பாலைவனமாக்க முயற்சி தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல காங்கிரஸும் ஒண்ணுதான். ஏன்னா காங்கிரஸ் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்காரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவர் தான் கையெழுத்து போட்டார், துணை முதல்வர். அப்ப உண்மையா இல்லையா? அது அவங்க விளம்பரம் கூட டிவியில பாருங்க, ஹைட்ரோ கார்பனை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஏமாத்து வேலை. 8 வழிச்சாலையை விவசாயிகள் வேணாங்கிறாங்க. இவர் பெரிய தொழில் வளம், பெரிய தொழில் மேல பாருங்க, டிடிகே பாருங்க. இவங்க சும்மா பொய், எல்லாம் அரை அட்ஜஸ்ட்மெண்ட், ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அதான் மோடி பேட்டி கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சா எங்களோட கூட்டணி சேர்த்துக்கோன்னு. அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களுக்கு ஓட்டு போடலன்னதும் அவங்கள வந்து குழப்புறதுக்காக டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஜெயிச்சிருமா. அண்ணா திமுகவோட 95 அம்மா இருந்தப்ப இந்த வாக்கு வங்கி இப்ப நம்மள்ட்ட இருக்கு. சிறுபான்மை மக்கள் நம்மளோட இருந்தா திமுக தானே தோத்துச்சு. ஆர்கே நகர்ல தோத்தது டெபாசிட் போட திமுக தான். அந்த பயத்துல நான் போற கால்பட்டில் சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டாங்க, நாங்க சரியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஊரா போயிட்டு வரேன். இவங்க மாதிரி ஒரு அவுட்டர்ல ஒரு மேடையை போட்டு கட்சிக்காரங்களை வச்சு மீட்டிங் போடல, ஊரா சுத்திட்டு வரோம். அதனாலதான் சொல்றேன், நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்னது இந்த தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம்னா அவளை எல்லாருடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும்.
தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி அங்க அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை தான் நம்ம தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிருக்கோமே தவிர ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிட்டு எல்லாம் கொடுக்கல. அது நம்மளே உட்கார்ந்து மக்கள் கொடுத்த தொகுத்து வெளியிட்டது தான். அதனாலதான் சொல்றேன், நமது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, தமிழகம் தலை நிமிர, தமிழர் வாழ்வு மலர நீங்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தாம்பரம் நாராயணன், வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.